தலைவர்ண்டா என்ன ஒரு ஸ்டைல் ஓகேவா ஸ்டைலா இருக்கும் அவ்வளவு வந்துட்டு ஒரு ஸ்டைலை காட்டிட்டு போனாலும் எங்களுக்கு போதும். கேட்ட பையன் சார் இந்த தேவா எப்படி இருக்கு சத்திய சோதனை எப்படி இருக்கு மக்களே? இந்த டயலாக நான் சொல்லவே உங்களுக்கு பார்க்க சகிக்கலாம இருக்கு. தலைவர் 75 வயசுலயும் இவ்வளவுக்கு படம் நடிக்கிறாருன்றது அவரை பாராட்டக்கூடிய விஷயம்தான். என்ற எல்லாராலையும் இது முடியாது. ஹலோ மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கூலி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். எப்படி படம் இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க. ஹாய் சார். ஹாய். மக்களே படம் பார்த்துட்டு வந்தாச்சு. நேற்று படம் முடிய கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சு. இங்கே வீக் ஷோக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து பார்த்துருக்குறேன். வியாழக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோன்றபடியாக எங்களுக்கு இங்கே 9 மணி தான் போட்டவங்க. 3 மணி தேவை படம் பண்ணால் 12 மணி ஆகிட்டுது. நாங்கள் அப்படியே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை வர 1:30 ஆகிட்டு. ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகிட்டு ரிவ்யூ பண்ண முடியலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு முதல் நாள் புதன்கிழமை வந்து நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு என்ன மானுட்டுக்கு என்னுடைய மான் வந்து இப்போ பெருசாக இன்ட்ரெஸ்டிங் காமிக்கல. அப்போ நான் சொன்னேன் நம்மளுடைய தலைவர்கிட்ட படம் எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 75 வயசுல தலைவர் இப்படி நடிக்கிறாண்டா இவ்வளோ டேலண்ட் பண்ணும், இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும், அப்படி இப்படின்னு நான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன். ஓகேவா? அப்போ போன அப்புறம் தான் நான் என்னடா யோஜனை இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். பட் நான் வந்து சொல்லியே தான் ஆகணும். ஓகேவா? என்னடான்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து விஜய் டிவியில் வந்து விக்ரம் படம் போடுறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையாக படத்துக்கு போயிருக்க மாட்டேன். மக்களே நானும் தலைவட்ட ஃபேன்ஸ் தான். சரி, எனக்கு வந்து தலைவட்ட படங்கள் நிறைய பார்த்துருக்குறேன். எனக்கு சில படங்கள் வந்து திருப்பியே பார்த்துருக்குறேன். ஸோ இதுக்கு ஒரு எதிர்பார்ப்போட எல்லாருமே போயிருப்பாங்க. ஏன்னா லோகேஷோட படம் அதை தாண்டி தலைவர்கிட்ட படம் பண்ணிக்க தலைவர்ண்டா என்ன ஒரு ஸ்டைல் ஓகேவா ஸ்டைலா இருக்கும் அவ்வளவு வந்துட்டு ஒரு ஸ்டைலை காட்டிட்டு போனாலும் எங்களுக்கு போதும். கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கறதே இல்லை. நான் முக்கியமா படத்துக்கு வந்து இந்த கதை திரைக்கதை வசனம் லோஜிக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து விறுவிறுப்பா போச்சோன்னா மியூசிக் விறுவிறுப்பா போச்சோன்னா நல்லா ஸ்டைலிஷா போயிட்டோன்னா எனக்கு படம் வந்து அதுதான் சூப்பர் படம். ஓகேவா? இது என்னடான்னு பார்த்தா லோகேஷோட படங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. விக்ரம் இருக்கட்டும் சரி, மாஸ்டர் இருக்கட்டும் சரி, லியோ இருக்கட்டும் சரி, ஒவ்வொன்றும் வந்து ஒரே அந்த கிட்ட கதைகள் இருந்தாலும் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த படத்தில் வந்து கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நம்மளுடைய தலைவர் வந்து ஒரு படத்துலேயே கொஞ்சம் கட்டத்தில் வர்றார். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு இப்படி இறந்து போகிறான்னு அறிகிறார். வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து சத்யராஜ். ஓகேவா? அப்போ சத்யராஜ் வந்து என்னத்துக்காக இறந்தார், இதுக்கு பின்னால் இன்னும் யார் இருக்கணும், என்னக்காக கொண்டாங்களன்றதான் இந்த கதை. அதுதான் இந்த 3 மணித்தியாலம் அவர் தேடி அலைகிறது கதை. அவ்வளோதான், வேற இடத்துல கதைன்றது ஒன்றுமே இல்லை. சரியா? ஓகே, தேடித்தான் அறையிருங்க. லோகேஷ் டைரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போயிருக்கலாம் இல்லவா? சரி, நம்முடைய தலைவருக்கு வயசு போயிட்டு தானே, ஆனாலும் அவர் ஸ்டைலிஷை வந்து கொண்டு ஒரு விறுவிறுப்பாக கதையை கொண்டு போயிருக்காமன்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த விறுவிறுப்பை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த விறுவிறுப்பே இல்லாத மாதிரி என்ன அந்த ஒவ்வொரு சீன் வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த சீன்கள் வந்து ஞாபகம் இருக்க வேணும். ஓகேவா? இதில் வந்து ஒரு சீனுமே எங்களுக்கு வந்து அந்த சொல்லக்கூடியதாகவும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கக்கூடியதாகவும் இல்லை. அவ்வளோ கேரக்டர் வந்திருக்குது. அதில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் நாகார்ஜுனா போயிட்டுருக்காங்க, சோபியா போட்டிருக்கிறாங்க, உபேந்திரா போட்டிருக்கிறாங்க, அமீர் கானை போட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய பெரிய ஹீரோக்களை என்னத்துக்கு போட்டாங்களேன்னு எனக்கு விளங்கல. என்ன இந்த படத்தை வந்து உண்மையாக இந்த ஹீரோக்கள் தலைவர் இல்லாட்டி இந்த படம் வந்து உண்மையாக ஓடி இருக்காது. அவ்வளோத்துக்கு மொக்கப்படம். சரியா? ஏனென்றால் வந்து இப்போ எதிர்பார்க்குற படங்கள் இருக்கேக்க வந்து கொஞ்சம் வந்து இந்த பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிகை பெரிய பெரிய சீன்கள் சீன்கள் கொடுக்கணும். அப்படியான சீன்கள் வந்து இவர் கொடுக்காம விட்டுட்டார், தவறிட்டாருன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். என்ன இதில் உண்மையாகவே மனதுக்கு நிற்கக்கூடிய கரெக்டரான்னு பார்த்தீங்கன்னா சோபிதான்.
செம்மையா செய்திருக்கிறார். வில்லனா வந்து செம்மையா செய்திருக்கிறார். டான்ஸும் சரி வில்லனாவும் சரி செம்மையா செய்திருக்கிறார். அடுத்தது நாகார்ஜுனாக்கு தான் இல்லை மெயின் வில்லன் கேரக்டர்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கேரக்டரை வந்து 2 பிரிட்ஜு சோபி கொடுத்து அவர் தான் சோபி தான் வந்து இதில் வந்து ஸ்டீல் பண்ணுறார் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து. அதுக்கப்புறமா வந்து அமீர் கான் வந்து என்னத்துக்கு வந்தாருன்ற கடைசி கட்டத்தில் வந்து இந்த நாயை வந்து ஒர்க்கிங் போய்க்கு அவருக்கு இழுத்து வச்சாட்ட வாடா ஒரு கட்டத்தை நான் நடிச்சிட்டு போடான்னு மாதிரி அவர்கிட்ட கட்டம் போயிட்டுது. சத்யராஜுக்கு ஸ்ருதிகாசன் அவங்க எல்லாம் வந்து சரி ஒவ்வொரு கட்டங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி நல்லதாக செய்துட்டு போனாங்க. ஓகேவா? அந்த உபேந்திரான்றதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய ஹீரோ டைரக்டர் இவ்வளோ மூவியெல்லாம் வந்து அப்போதைக்கு காலத்தில் செய்திருப்பார். அவர் வந்து இங்கே வந்து எங்களோட ராம்போ வந்து பக்கத்தில் இப்படி பொடி காட்டுக்கு நிற்கிற மாதிரி தான் நின்றுருக்கார். அவருக்கெல்லாம் ஒரு நல்ல கட்டங்களை கொடுத்துருக்கலாம். முக்கியமாக எனக்கு இந்த மியூசிக் தான் எனக்கு அப்படி கட்டுப்பாயிருது. ஏன்னா உண்மையாக தியேட்டரில் இருக்கேக்கோ ஒவ்வொரு நம்முடைய தலைவர் வரைக்கும் வந்து இவ்வளோ ஒரு நல்ல மியூசிக்கை கொடுத்துருக்கலாம். இன்னும் ஓகே இந்த கதை வந்து கடத்தல் கதை இல்லை, ஆனால் அந்த கடத்தல் கதைக்கு வர மியூசிக் மாதிரி இன்னும் மியூசிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு வந்து நம்மளுடைய அனிருத் சார். சரியா? அதுக்கேற்ற மியூசிக்கை கொடுத்துருக்கலாம் தானே. ஒவ்வொரு ஹீரோக்கள் வரைக்கும் வந்து ஏதோ ஒரு மியூசிக்கை வந்து அப்படியே லவுட்டாக கொடுக்கணும். இது வந்து நம்மளோட தலைவர் வரைக்கும் கூட வந்து அது வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு மாசாக கொடுக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மியூசிக் விழாவில் வந்து நாகார்ஜுனாவாரோ சொல்லியிருப்பாங்க 100 பாஷாக்கு சமமாண்டு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பாஷா படம் பார்த்துருக்குறீங்களா? அண்ணாமலை படம் பார்த்துருக்குறீங்களா? பாஷாட மியூசிக்கு இந்த மியூசிக் வேறுமா? பாஷா 100 பாஷான்றது எப்படி இருக்கணுமன்றது தெரியுமா? பாஷா படத்தை 100 தடவை பார்த்த நம்மளுக்கு பாஷாவை விட 100 மடங்கு இருக்குமென்னு சொல்லியிருக்கிறாங்க. அடடா என்னத்தை சொல்கிறது. நம்முடைய தலைவரோட படம் வந்து பாஷாவை வந்து இது வரைக்கும் அடிக்கிறதுக்கு எந்த படமே இல்லை. அவ்வளோ அதுக்கு செம்ம மாசான படம் அது. ஓகேவா? இந்த படம் அதுக்கும் உண்மையாக சம்மந்தம் இல்லை. ஸோ தயவு செய்து பாஷாவை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவ்வளோதான் மக்களே என்னென்னா நாங்கள் எல்லாரும் வந்து இப்போ என்டர்டெய்னிங் பார்த்து போகிற ஃபாஸ்ட்டாக போகிற காலகட்டத்தில் ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஸ்மாஸ் அப்படி இப்படி எதிர்பார்த்து போய் ஜங்ஸ்கள் போயிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ மற்றபடி மக்களே எங்களோட மனசுக்கு பதிஞ்சிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஷோபி மட்டும்தான். ஷோபின்றது நிறைய பேர் அந்த கூடுதலாக பார்த்துருப்பீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அண்டு அந்த ஒரு மலைக்குள்ள குகைக்குள்ளே விழுந்து அதான் குகைக்குள்ளே விழுந்து வேறு அந்த ஹீரோ அவர் தான் இந்த படத்தில் உண்மையாக அவற்றை கட்டத்துக்காகவே படம் பார்க்கலாம். மற்றபடி ஒரு மாசீன் இல்லை, ஒரு மனதில் நிற்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பாட்டுகள் ஓகே. அந்த மோனிகா பாட்டு வந்து டான்ஸ் வந்து அதுவும் வந்து ஷோபி ஆடுறபடியாக வந்து ஓகேயாக இருக்குது. அந்த பழைய பாட்டை கூட இவங்க வந்து ரிமேக் பண்ணிக்க அது கொஞ்சம் வந்து அதையும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்கலாம். அது கூட என்னத்துக்காக இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னத்துக்காக லோகேஷ் வந்து இப்படி படத்தை அதேபோல் ஹீரோக்களை வந்து வச்சு எடுத்தவர் வந்து இப்படி சொதப்பிட்டாருன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது மக்களே. ஏன்னா நான் அவ்வளோத்துக்கு வந்து அடிபட்டு ஃபர்ஸ்ட் ஷோ இது பார்க்கணுமென்னு தலைவர்கிட்ட படத்தில் போய் வந்து ரொம்ப இங்கே வந்து டிக்கெட்டை பார்த்துக்கினாலே 19 யூரோ மக்களே. 19 யூரோ டிக்கெட் வந்து கொடுத்து நாங்கள் வந்து தலைவர்கிட்ட படத்தை போனால் அங்கே டிசப்பாயிண்ட் ஆகிட்டுது. பார்த்தாது இங்கே வந்து எல்லா தியேட்டர்லேயும் மூடுறாங்க. இங்கே எல்லா தியேட்டர்லேயும் மூடுறபடியாக வந்து அந்த முதல் விஐபி ஷோ பார்க்குறவங்க உண்மையாக கொடுத்து வச்சவங்களே. ஏன்னா அது வந்து சத்தங்க காட்டியும் வந்து அவங்க கொடுக்குற கூச்சல் சத்தத்திலேயே வந்து கொஞ்சம் படம் வந்து செம்ம ட்ரில்லிங்காக இருந்திருக்கு. இது நாங்கள் போய் பார்க்க வந்து இந்த அதுக்கு உண்மையாக சனங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனாலும் ஒரு சத்தம் ஒன்றும் இல்லாதபடியாக வந்து புஷ் 2 போயிட்டு. அதான் மக்களே படம்ன்றது நான் சொல்கிறது வந்து லோஜிக் அதில் வந்து பார்க்க தேவையில்லை. படங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, செலவழித்து எடுக்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த பேட் ரிவ்யூ பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா படத்தை தப்பாக நான் சொல்லலை, மாஸ் இல்லை அவ்வளோதான். அவர் அவ்வளோ கமல் ஃபேன் அவர் நிரூபிச்சிட்டார். ஏன்னா கமலுக்கு நல்ல படத்தை கொடுத்துட்டு நம்முடைய தலைவருக்கு இப்படி படத்தை கொடுத்தது கேட்ட பையன் சார். இந்த தேவா எப்படி இருக்கு சத்திய சோதனை எப்படி இருக்கு மக்களே? இந்த டயலாக நான் சொல்லவே உங்களுக்கு பார்க்க சகிக்கலாம இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் இந்த மூவி. அடடா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. உண்மையாக அதுக்காக ஃபுல்லாக நல்லா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஒருக்கா பார்க்கலாம்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கும், ஒருக்கா பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். எதிர்பார்த்து போனவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? ஏனென்றால் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து போயிருப்பாங்க. லொகேஷன் தான் ஸ்டைலிஷாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், மாஸாக இருக்கும். அதோட முக்கியமான காரணம் வந்து நிறைய ஹீரோக்கள் இல்லை பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கக்கூடிய மெயின் மாஸாக இருக்கும்ன்றத நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தான் வந்து அதனாலேயோ இல்லையோ தெரியல இந்த படம் வந்து இப்படியா போயிட்டு ஒப்பீனியன் கொடுக்கலாம். நம்முடைய தலைவரை வச்சு எடுக்க வந்து ஒரு மாசம் எடுத்துருக்கணும், அவ்வளோதான் என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி இந்த படம் வந்து ஒருக்கா பார்க்கலாம் மக்களே. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் எதிர்பார்த்து போனது இன்னும் பெரிய விக்ராம தாண்டி ஒரு லெவலில் போக மட்டும் தான் நான் எதிர்பார்த்து போனது. சில பேர் நப்பிங்கள் அட எதிர்பார்த்து போனால் படம் இப்படி தான் வருமாண்டு. தயவு செய்து, எனக்கு தெரியும் நிறைய ரஜினிஸ்ட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி படம் சரியில்லைன்னு சொன்னது எல்லாம் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கும். படம் சரியில்லைன்னு நான் சொல்லலை, நம்மளுடைய தலைவருக்கு ஏற்ற படம் இல்லைன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். நான் இருந்தாலும் மக்களே, நான் என்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்முடைய தலைவர் 75 வயசுலையும் இவ்வளோத்துக்கு படம் நடிக்கிறாருன்றது அவரை பாராட்டக்கூடிய விஷயம்தான். என்ற எல்லாராலையும் இது முடியாது. 75 வயசில் இவ்வளோ ஸ்டைலிஷாக இவ்வளோ படம் நடிக்கிறது உண்மையாகவே வந்து நம்முடைய தலைவரால் மட்டும்தான் முடியும். ஆனாலும் என்ன எங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்ன வந்து, நம்மளுடைய தலைவரோட படம் வந்து அடடா எதிர்பார்த்த அளவுக்கு போயில்லைன்றதான் கொஞ்சம் ஃபீலிங்கு. மற்றபடி தலைவருக்காண்டியும் ஓகேவா, ஷோபிக்காண்டியும் ஓகேவா, இந்த படம் பார்க்கலாம், ஒருக்கா பார்க்கலாம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.